இப்போ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாக்கா எசென்சியல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் டேட்டா ரெப்ரசன்டேஷன். செவன்த் டாபிக் வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டெஃபினேஷன்: கம்ப்யூட்டர் கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் லெட்டர்ஸ் ஆர் வேர்ட்ஸ் டைரக்ட்லி. கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணோம்னாக்கா டைரெக்டாக நம்ம கொடுக்குற லெட்டர்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணாது. அடுத்தது ஆல் டேட்டா இஸ் ரெப்ரசன்ட் இன்டர்னலி பைனரி டிஜிட். எல்லா டேட்டாவையும் என்ன பண்ணணும்னா பைனரி டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா ரெப்ரசன்டேஷன். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பர்ஸ். இப்போ நம்பர்ஸ்னாக்க என்ன? ரெப்ரசன்ட் யூஸிங் டிஃப்ரெண்ட் நம்பர் சிஸ்டம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்பர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பைனரி. பைனரியோட பேஸ் என்னன்னாக்கா 0,1 2 பேஸ் தான். பைனரியோட பேஸ் என்னன்னாக்கா 2. ஏன்னாக்கா 0 1 1 2 2 வேல்யூஸை தான் பேஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெசிமல். டெசிமலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேஸ் 10ங்கிறாங்க. 0 to 9 வந்து 10 வேல்யூ இருக்குது, அதனால் பேஸ் இதோட பேஸ் வந்து 10. ஆக்டல் பேஸ் வந்து 8ன்னு சொல்கிறாங்க. 0 to 9 வந்து 8. அடுத்தது ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து 16. 0 to 9. அடுத்தது A to F. டோட்டலாக வந்து 16 நம்பர்ஸ் இருக்குது, அதனால் இதோட பேஸ் வந்து 16. அடுத்தது கேரக்டர்ஸ் ரெப்ரசன்ட் யூஸிங் கோடிங் ஸ்கீம். கேரக்டரை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா கோடிங் ஸ்கீமாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆஸ்கி. ஆஸ்கின்னாக்கா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அடுத்தது வந்து யூனிகோடுங்கிறது யூஸ்டு வேர்ல்டு வைட் ஃபார் ஆல் லாங்குவேஜ் அண்ட் சிம்பிள்ஸ். தேர்ட் வந்து என்ன பண்ணதுனாக்க இமேஜ், ஆடியோ அண்ட் வீடியோ ரெப்ரசன்ட் இன் பைனரி பேட்டர்ன்ஸ். இந்த இமேஜ், ஆடியோ, வீடியோ இதெல்லாம் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா பைனரி பேட்டர்னில் பிக்சல், சாம்பிள்ஸ், அடுத்தது ஃப்ரேம்ஸு. பிக்சல், சாம்பிள்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட பர்பஸ் என்னன்னாக்கா டு ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ் டேட்டா இன் எ ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணாதான் கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இதோட ஹோலாக இப்போ டேட்டா ரெப்ரசன்டேஷன்னா என்ன? நம்ம கொடுக்குற கேரக்டரை வந்து நம்பர்ஸாகவும், அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸாகவும், அடுத்தது இமேஜ், ஆடியோ, வீடியோ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறோம். அடுத்தது அதோட அட்வான்டேஜ் காம்பேக்ட் ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட். இது வந்து ஒரு காம்பேக்டானது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனேபிள்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் மீடியா டு பி ஸ்டோர்டு. இதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் மீடியாவும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் நாட் ரீடபிள் பை ஹியூமன். இது வந்து ஹியூமன் ரீடு பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா ஹியூமன் லெட்டர்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி, கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி பைனரி அண்ட் டிஜிட்ஸாக மாற்றுறோம். அதனால் வந்து இதை ஹியூமன் வந்து கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரெக்யூர் கன்வர்ஷன் சாஃப்ட்வேர். இது வந்து என்ன? ஒரு கன்வர்ஷன் சாஃப்ட்வேர். நம்ம கொடுக்குற லெட்டர்ஸை, நம்ம கொடுக்குற கம்ப்யூட்டருக்கு யூசர் கொடுக்குற லெட்டர்ஸை நம்பர்ஸாக, கேரக்டரிஸ்டிக்ஸாக, இமேஜ், ஆடியோ, வீடியோவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்குது. அதனால் இது வந்து ஒரு கன்வர்ஷன்